இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நாங்க ஒரு இடத்துக்கு போக பிளான் பண்ணி ரெடியா நின்னோம். கடைசி நேரத்துல எதிர்பாராத விதமா கேன்சல் ஆயிருச்சு. சரி பிள்ளைங்க ஏமாந்துறக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பக்கத்துல இருக்கிற மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்ததும். எங்க ஊர்லேருந்து ஒரு 1 1/4 மணி நேரம் கிட்ட ஆகும் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. உள்ள வாட்டர் கேம்ஸ்க்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. 3 வயசு கீழ உள்ள பிள்ளைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. 3 to 7, 8 வயசு வரையும் உள்ள பிள்ளைங்களுக்கு 290, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 350ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கு தனியாக பே பண்ணணும். நாங்கள் யூஸ் பண்ணலை. ஃபோன் நனையாமல் இருக்கணும், வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணுமேனு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நம்ம உள்ளே வந்ததுமே ஃபுல்லாக ஸ்பீக்கர் வச்சு சாங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 இடம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரெயின் வருது இல்லையா, இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஸ்லைடில் 3 இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து நமக்கு இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது. இந்த ஸ்லைடுமே சருகி வரத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. 3 இடமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ரெயின் வர்றது, இன்னொன்று 2 பூல் இருக்குது. ஒன்று மீடியமான ஸ்லைடு, இன்னொன்று கொஞ்சம் பெருசு. பெருசுன்னா தீம் பார்க்கில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது நமக்கு. ரொம்ப ஹைட்டான ஸ்லைடாக இருந்தால் அதில் 4 மாடி 3 மாடி ஏறி போய் சருகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு மாடி ஏறி போய் சறுகுற மாதிரி தான் இருந்துச்சா, பிள்ளைங்களுக்கு டயர்டு இல்லாமல் சருகி வர்றதுக்கும் விளையாடுறதுக்கும் வசதியாக இருந்துச்சு. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டதுக்கு பசி வந்துருச்சு. உள்ளேயே வந்து கஃபே மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே நாங்கள் சாப்பிடல. வேறு என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்கவும் இல்லை. அதை மட்டும் சாப்பிட்டோன்னே பிள்ளைங்க மறுபடியும் போய் தண்ணியில் விழுந்துட்டாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆனதுலேருந்து 4 ஹவர்ஸ்க்கு கையில் பேண்டு போட்டு அதில் மார்க் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் பிள்ளைங்க வந்து அந்த மீடியமான ஸ்லைடு இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரிய தீம் பார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமான்னா அந்தளவு கேம்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இந்த இடம் போதும். சின்னவங்க அப்படின்னு கிடையாது, பெரியவங்களும் சேர்ந்து நிற்க நல்லா இருக்குது. அந்தளவு கூட்டமும் இல்லையா, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் அங்கே நின்று விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்காக தானே வந்தோம், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்ரு பார்க்லேருந்து அட்வென்ச்சர் பார்க் போயிருந்தோம். ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். தனித்தனி கேம்ஸ்க்குமே நம்ம தனியாக பே பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா மொத்தமாக 500 1000ன்னு கொடுத்து எல்லாமே போக முடியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இஷ்டமானதை மட்டும் நம்ம போய்க்கலாம். முன்னாடிலாம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் தைரியமாக இறங்குவேன். ஆனால் இப்போது லேசான பயம் எட்டி பார்க்குது. பிள்ளைங்க வந்து ஜிப் லைனு, இந்த போட்டு, பங்கி ஜம்பிங்லாம் போனாங்க. இதுக்கும் ஆப்போசிட்டில் எலக்ட்ரிக்கல் கேம்ஸ் ஃபன் சிட்டி இருக்குது. அந்த பக்கமே பிள்ளைங்கள்ட்ட காட்டலை. ஹானஸ்ட்டாக பார்த்தா பட்ஜெட் தீம் பார்க்னு சொல்லலாம். தீம் பார்க் உள்ளவே சாப்பாடு இருந்துச்சு. நாங்கள் அங்கே லஞ்சு சாப்பிடல. ஒரு 4:30 மணிக்கு வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். எனக்கு மீல்ஸு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு கப்பு காஃபி செம்ம சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?